ரொம்ப அழகா உங்களுக்கு சொன்னேன். தான் 2021 திரு ராகுல் காந்தி இங்க வந்தார். மனசார மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்குவோம்னு எடுத்து சொன்னார். சொன்னது நடந்துச்சு. அதனுடைய விளக்கத்தை சகோதரர் மணி தெளிவா சொன்னார். நாங்க போனது மட்டுமல்ல, எல்லா ஊர்களுக்கு போகும்போது சிறுபான்மையினர் மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமல்ல, ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்கணும்னு சொல்லிட்டாரு. அதுல நாங்க சரியா இருப்போம். அன்னைக்கு நடந்துச்சு. ஆனா முதல்வரா வந்த பிறகு அல்லது அதுக்கு முன்னால 2026 சொல்ல 2019 ஸ்டாலின் அவர்கள் பெருந்தன்மையா சொல்றாரு ராகுல் காந்தி முதல்வர் ஆகணும். ஆனா அது சொல்றதுங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை. ரொம்ப பேருக்கு அது புரியல. எங்களுடைய தலைவர் சொன்னாரு அவரை பிரதமர் ஆக்க முடியும், ஆனா நீங்க இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க. அது நடக்குமா? அதைத்தான் நான் சொன்னேன். 40 பேர் எம்பியாக இருந்தாலும் 140 பேர் எம்பியாக இருந்தாலும் முடியாது. அங்கே கூட்டணி கட்சிகள் பலம் இருக்கணும், இந்தியா முழுக்க உள்ள ஆதரவு இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் இதுவரையும் பிரதமர் ஆயிருக்காங்க அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் ஆதரிக்கணும். இது ஒரு எதுக்கு சொல்றது, ஒப்புக்கு சொல்றது. ஆனா ஒப்புக்கு சொன்னாலும் அவர் சொன்னதை நாங்க வரவேற்கிறோம். ஏதோ ஒரு இன்னொரு கட்சியை சார்ந்த ஒருத்தர் ராகுல், ஏன்னா எங்க கட்சியை நாங்க சொல்லலையே, இந்தியா முழுக்க ஏன்னா நாங்க சொல்ல மாட்டோமே. எப்ப நாங்க சொல்லுவோம்? தேர்தல் முடிஞ்ச யாரு பிரதமர் சொல்லுவோம். ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியில 80 சீட் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியாக அகிலேஷ் யாதவும் சொல்ல மாட்டாரு. இதை விட அதிகமா இருக்க பீகார் சொல்ல மாட்டாரு. ஏன்னா நாங்க சொல்ல விரும்ப மாட்டோம். எதை சொல்ல விரும்ப மாட்டோம்? நாங்க எங்களுடைய தலைவர் இவர் பிரதமர் ஆவான்னு சொல்ல விரும்ப மாட்டோம். அது நேரு காலம், இந்திரா காந்தி காலத்தோட முடிஞ்சிருச்சு, ராஜீவ் காந்தி காலத்தோட முடிஞ்சிருச்சு. ஒரு 70 சீட்டு காங்கிரஸ் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. 29 விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு கூடனா எவ்வளவு சொல்லுங்க. ஒரு மொத்தம் 199 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 199 விஜய் அவர்கள் வந்துட்டான். தமிழ் இந்தியா மீச முளைச்சிட்டா. இப்ப 70 எம்பி வச்சு ராகுல் வந்து விஜய் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குவாரா அப்படிங்கறத நம்ம சார் சொன்னா நல்லது. நான் தான் சொன்னேன். பாண்டியன் அவர்களையே வந்து ஒரு தமிழர் முதல் பிரதமர் ஆகணும்னு ராகுல் காந்தி முடிவு எடுத்துட்டா, பாண்டியனே முதல் பிரதமர் ஆகலாம், கோபாலகிருஷ்ணன் ஆகலாம், நானும் ஆகலாம், அண்ணன் மணி ஆகலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. இது யார் கையில சக்தி இருக்கோ, யார் கையில பலம் இருக்கோ அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு அந்த நேரத்தில், எந்த நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக பெற்றிருக்கணும் அல்லது அதிகமான கூட்டணி கட்சிகளை பெற்றிருக்கணும். அப்படி ஒரு சூழல்ல யாரையும் பிரதமராக்க முடியும். அதுக்கு உதாரணம் தான் திரு குஜரால், அதுக்கு உதாரணம் தான் திரு தேவகவுடா. இவ்வளவே நான் சொல்றேன். இதுக்கு இடையில வந்து திரு நந்தாங்கிற ஒரு இடைக்கால பிரதமராக இருந்தாரு. இப்படி பல பேர் இருக்கலாம். பிரதமர்ங்கிற வார்த்தை வந்து இப்படிதான் சொல்ல முடியாது. ஆக என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் இதையெல்லாம் தாண்டி ஒரு ஜனநாயக கட்சி, பதவியை தாண்டி தான் இன்னைக்கு திரு ராகுல் காந்தி உழைக்கிறாரு. அதே மாதிரி திருமதி சோனியா காந்தி உழைக்கிறாங்க. 2 பேருக்கும் வாய்ப்பு வந்தும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பொறுப்பை நரசிம்மராவ் அவர்களுக்கும் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கும் கொடுத்தாங்க.